படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. வேற லெவலுங்க, வேற லெவல், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஐ திங்க் ஃபேன்ஸ் ஃபேமிலி எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ். சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக அது ரோகிணி வேற சொல்லவா வேணும், சூப்பராக இருந்தது. எல்லாமே மாசா இருக்கு ப்ரோ. போன படத்துக்கு வந்தோம் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, இந்த நல்லா இருக்கு ப்ரோ. டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அளவுக்கு வந்து டீசரே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ மூவிக்காக வெயிட் பண்றோம். ரொம்ப அருமையா இருந்தது, நல்ல ஒரு டைரக்ஷன், நல்ல ஷார்ட்டா டீசர் வந்து ரொம்ப அருமையா விட்டுருக்காங்க. எப்படி சொல்றது, விக்ரம்க்கு எப்படி வந்து ஒரு லோகேஷ் கனகராஜோ அந்த மாதிரி அஜித்க்கு வந்து இவர் இருக்காரு. ஒரு நல்ல ஒரு ப்ரொமோவர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் என்டையர் க்ரூ. பயங்கரமான ப்ரோ, முடியல ப்ரோ சொல்றதுக்கு. செம்ம மூமெண்டா இருந்ததா. ஃபேன் தளபதி ஃபேன் ப்ரோ. நான் காலேஜ் முடிச்சு அப்படியே அந்த தலைக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓட பின்னாடி மாற்றி வந்திருக்கேன். நான் அப்படியே தலா வெறித்தனமாக தலா டீசர் வெறித்தனமாகுது. தலா பயங்கரமா பண்ணிக்கிறா போல. என்ன சொல்றது, ஃபேன் பாய் சம்பவம்னா இதான் ஃபேன் பாய் சம்பவம். அதுக்கு அந்த மாதிரி என்ன சொல் வாலி படத்துல அந்த லுக் ஒன்று கொடுப்பா போல பாரு. அந்த வாயை இது பண்றது, அது சின்ன வயசு விண்டேஜ் லுக்கு. அந்த ஓப்பனிங்ல அங்க சொல்லிருப்பா போல. என்ன சொல்றது, அவனோட எல்லா பிரேக்கையும் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காண்டான்னு வருவார். அந்த ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போச்சு எல்லாமே. எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே நம்ம ஒரே பேர் தான், அஜித்குமார் கோசம் தான் இங்கே வந்தது. நம்ம இங்கே வரோம், செலிப்ரேஷன் எல்லாமே ரெண்டாவது ப்ரோ. நம்ம இப்போ இங்கே வந்து இப்படி ஆடி இது பண்ணுறதுனால நம்ம அதுவாக அப்படிலாம் கிடையாது. அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி இருப்போம் அந்த மாதிரி எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பக்கா பண்ணியிருக்காப்புல. அஜிக்கு வந்து எங்களோட இதுலேருந்து ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, நல்ல படம். நீங்கள் என்ஜாய் பண்ணுறது ப்ரோ என்ன ப்ரோ, இல்லை உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் நீங்கள் அப்படிலாம் கேட்குறீங்க ப்ரோ. எங்களுக்கு அஜித் சார் ஸ்க்ரீனில் வந்தால் போதும். நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் வந்து அஜித் சார் படம் வந்தால் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு படம் இருக்கணும், அதில் கதை இருக்கணும், எல்லா எக்ஸ்பெக்டேஷனோட வரீங்க. எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தலை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா போதும். அப்படி இருக்க எங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரு டீசர்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், செம்மையா திருப்பி படம். விடாமுயற்சி அவ்வளோ கழிவு ஊற்றினாங்க. ஆனால் நல்ல படம் தான், பயங்கரமான படம் தான். அது யாருமே ஃபேன்ஸ் காமன் பீப்புள்ஸ்லாம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் இது வந்து பயங்கரமாக இருக்கணும். ஆதிக் அவர்கள் எந்த மாதிரியான ஃபேன் பாய் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காருங்க. பழைய படத்துல அவருக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய ரீகால் இருந்துச்சு, வாலி படம், பில்லா படம். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆதிக்கு அங்கிருந்து மேலே கத்துறாரு, ஆனால் தலை ஃபேனு அப்படின்னு சொல்லி விடாமுடிச்சுக்க பார்ப்பீங்க. அப்படி கை தட்டி அவ்வளோ ஒரு எக்ஸைட்டமாக பண்ணுவார். இப்போ வந்து அவருக்கு டேரக்டரே பண்ணுறேன், நான் தலைக்கு பண்ணுறேன் என்னோட ஃபேன் பைக்கு. அப்போ அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு, எப்படிலாம் காட்டணும் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரிலாம். ஒரு கார் சீன் வச்சிருக்காங்க, ஹாலிவுட் லெவலில் இருக்குது. அந்த எல்லோ கலர் காரில் செம்மையாக இருக்கு ப்ரோ, வேற லெவலில் இருக்கு. ஐயோ பின்னி பரல எடுத்திருக்காரு. டீசரே இந்த மாதிரி இருக்கு, படம் இப்போ வேற லெவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான் இங்கே வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காரு. அது சின்னதாக பார்த்துட்டு பெருசாக சொல்ல முடியாது, சின்னதை பார்த்துட்டு சந்தோஷமாக சொல்ல முடியும். நல்லா இருக்குங்க அப்படின்றது. நிறைய லுக்கில் இருந்தார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஐயோ இப்போ எல்லா லுக்குமே அல்டிமேட்டு. வாலியாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், பயங்கரமா பண்ணிருக்காரு. அமேசிங்கா இருக்கு. எல்லா சீனும் பிடிச்சிருக்கு தல. பில்லா கேரக்டர்ல வராரு, பயங்கரமா இருக்கு தல. ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. பழைய தலைப்படம் பாக்குற மாதிரி ப்ரோ. கத்தி கை உடஞ்சு வந்துருக்கு ப்ரோ. பரவாயில்ல தலைப்படம்ட்டு. பில்லா கெட்டப், அந்த சூயிங் வாயில போட்ட வாலி சீன், அதுக்கப்புறம் அதுன்னு சொன்னது மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸோட கனெக்ட் ஆன மொமெண்ட், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் கெட்டமா பயங்கரமா இருக்குது. எப்படி சொல்றது, ஒரு சீன்ல ஒரு பிளாக் ஹேர் டைல ஒரு சீன்ல வராரு. அதுல ஏகன் படத்துல வருவார்ல, ஒரு சாக்லேட் பாய் கியூட்டா ஒரு அஜித் சார் வருவார்ல, அந்த மங்காத்தால பார்த்த ஒரு அஜித் சார் வராரு. தீனா சொல்ல முடியல, நிறைய கெட்டப்ல வராரு. எல்லாமே ஒரு லுக்குமே பயங்கரமா இருக்குது. அதுல பிளாக் ஹேர்ல சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல ஒரு இது பாஷாவா மங்காத்தா என்னன்னே சொல்ல முடியல, கெஸ் பண்ண முடியல. எப்படி சொல்றது, இது ஆதிக் தான் அந்த படத்தை எடுத்தாருனால நம்ப முடியல. சத்தியமா சொல்றேன், ஏப்ரல் 10 ஆதிக் மாமே, உன் ஆதிக்கம் தான் மாமே. ஒரு தடவை நெகட்டிவ் ஷேட்ல பாக்குறதுக்கு எப்படி பயங்கரமா இருந்துச்சு. we are all waiting படம் வரதுக்காக 10th so yeah I looking forwardங்க, always looking forwardங்க, especially நெகட்டிவ் ஷேட்ல இருந்தாருன்னா. ப்ரோ அவர் நெகட்டிவ் ஷேடெல்லாம் எப்படி சொல்றது, அவரு தலைக்கு வந்து நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்றது வந்து அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அட்டகாசமா இருக்கட்டும், வாலியா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், நெகட்டிவ் ரோல் எல்லாம் ஒரு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது தமிழ் சினிமால. ஏன்னா ஹீரோவும் ஊத்தான், வில்லனும் ஊத்தான். அதனால நம்ம கெஸ் பண்ண, இப்போ ஒரு படத்தையும் நம்ம பார்த்தோம்னா அந்த படத்துல வந்து அஜித் சார் வில்லனா பண்றாரா ஹீரோவை பண்றாரு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்கும் அவரோட படத்தோட ட்ரைலர் கட்டா இருக்கட்டும், டீசர் கட்டா இருக்கட்டும், அது வந்து சொல்லே வார்த்தையே இல்லை. சரி, நடிகன் எந்த ரோல் கொடுத்தாலும் வந்து நல்லா ஒரு அப்ரோச் கொடுக்கணும். அந்த அப்ரோச் வந்து ஸ்க்ரீன் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அது வந்து அஜித்குமார் அவர்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே. இது மட்டும் இல்லை, ஸ்டார் ஃப்ரம் உங்களுக்கு வந்து அருள்,
நிறைய படங்கள் இருக்குது, பழைய படங்களாக இருக்கட்டும் புது படங்களாக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படிக்குமே நல்லா இருக்கும். ஜிவி எப்படி பண்ணியிருக்காரு மியூசிக்? ராப் பிஜிஎம் படம் எடுத்திருக்காப்புல அருமையாக இருக்கு. மியூசிக் பயங்கரமா இருக்குது. அது அப்படியே தேட்டர் ஆடி அப்படியே ரோகிணி தேட்டர் பயங்கரமா இருக்கு ப்ரோ. என்ன கலர் கொடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் என்னமா மியூசிக்கல் போட்டிருக்காரு ப்ரோ வெறித்தனமா இருக்கு ப்ரோ. துணிவி இப்போ அவ்வளோ ஓடிட்டு இருக்கு. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இந்த டீசருக்காக ஒரு சின்ன டீசர் முன்னாடியே போட்டிருந்தாங்க. அதுலேயே மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டாருக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாங்க. அவர் வந்து ரொம்ப வருஷமா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ரொம்ப வருஷமா இருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அவரோட குரு மிஸ்டர் ஏ ரஹ்மான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக இருந்தது எங்களுக்கு. ஃபேன் பாயா எப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு பட்டைய கலப்போம்னு நினைக்கிறேன். அது பயங்கரமான விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்கா நான் கனடாலேருந்து வந்தேன் ப்ரோ. தலை படம் பார்க்கறதுக்காக வந்து கை உடச்சிட்டு திருப்பி வந்திருக்கேன். திருப்பியும் வருவோம்.